அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் கும்பராசி அன்பர்களுக்கான வரப்போகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தீப வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிப்பது பிரதான கிரகங்களும் அந்த ஆண்டின் பயிற்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் பயிற்சியாக சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆறார். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின சனி பகவான் பார்த்தீங்கன்னா இன்னும் தியான குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாதகத்தில் பாத சனியாக உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்து 2வது பயிற்சியாக மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் உங்கள் சுபஸ்தானத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்ச குரு பகவான் இனி பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாதகத்தில் பஞ்சம குருவாக உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட 3 இடங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சுபஸ்தானத்திலையும், மே 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பஞ்சமஸ்தானத்திலையும் மிதுன மனையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். பின்பு அதிசாரமாக பார்த்தீங்கன்னா கடக மனையில் உச்சபலம் பெற்று 6ஆம் இடமான ரோரு சத்துஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். பின்பு மீண்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அதாவது மிதுனமனையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்து முக்கியமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி மே 19ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இனி உங்களை லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் மே 19ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனி களத்திர ஸ்தானமான 7ஆம் பாதகத்தில் மே 19ஆம் தேதி அன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பிரதான கிரகங்களும் மற்றும் இதர கிரகங்களும் சரி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சற்று சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆறார். ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார், அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார், உங்கள் லாபஸ்தானத்தையும் சனி பார்க்குறார். உங்களுடைய கௌரவ இழப்புகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் வார்த்தையினால சரி சில அவமானங்கள் ஏற்படலாம். உங்கள் பேச்சு உங்களுக்கு எதிரியாகவே திரும்பலாம். உங்கள் பேச்சால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் பார்த்திங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சில நேரங்களில் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுல சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே இருக்கிறதுக்கோ 4 சுவத்துக்குள்ளாரே நீங்கள் அடைஞ்சு இருக்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் சரி அவருடைய பார்வை பலம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்குமே சரி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குருவால் பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அந்த காலகட்டத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனால் மே மாதத்திற்கு முன்னாடி சரி அதே மாதிரி அக்டோபர் மாதத்திற்கு பிறகும் சரி உங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். வேறு ஒருத்தரை வச்சு பார்ட்னர் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் பார்ட்னர்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். படிக்கும் குழந்தைகள் சில தடுமாற்றத்தை சந்திப்பாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களை படித்ததை ஒரு ஃப்ளூயண்ட்டாக சொல்ல முடியாது, எழுதவும் முடியாது, மறந்து போயிருக்கலாம். ஒரு அறிவு இருக்கலாம், ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைம் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆரோக்கியம் சொல்லிக்கல அளவுக்குள்ள இருக்காது, சற்று சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மேல 10th 12th படிக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஆரோக்கியத்துக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல மார்க் நீங்கள் வாங்கினாலுமே சரி எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறதுக்கு தாமதம் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். எந்த குழந்தைகளும் சரி குறிப்பாக இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் தவறான முடிவுகள் சூழ்நிலையும் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான லைனுக்கு போகாதீங்க. தோல்வி அப்படின்றது ஒரு ஸ்டெப் முதல்.
வழுக்குனாலுமே சரி அடுத்த படிக்கட்டு நீங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தோல்வியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணுமே தவிர அதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லா படிக்கட்டுமே கண்டிப்பாக தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு சின்ன சின்ன தோல்விகளை ஏற்படுத்தலாம். அடுத்த படிக்கட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் படிப்பு மட்டும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. படிப்பும் ஒரு அங்கம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிகளை பிறந்த வியாபாரிகள் சரி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவாங்க. ஓரளவுக்கு சுமூகமாக பணமும் சம்பாதிப்பாங்க. அதே சமயத்தில் தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தன லாபம் பதவி இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மூத்த சகோதரர்களினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சில சமயம் தடுமாற்றமும் உண்டாகும். ஆனால் அந்த மூத்த சகோதரர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருவிதத்தை கொடுக்குமே தவிர அதனால் பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகுது முயற்சி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ஒழுக்கணும், நிறைய பணம் வரணும் அந்தமாரி மைண்ட் செட் வேண்டாம். ஏன்னா நிறைய உழைக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நிறைய உழைச்சா மட்டுமே அதுக்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் என்ன தான் நீங்கள் உழைச்சாலுமே சரி அதில் சில குற்றச்சாட்டுகள் வரும். உங்களுக்கு பெருசாக பாராட்டலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் செய்யும் வேலையில் சின்ன சின்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். அது மேலதிகாரிகள் மூலமாகவோ இல்லை சக பணியாளர்கள் மூலமாகவோ ஏதாவது குற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே சரி உங்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சம்பளத்துக்கு பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதிகம் எதிர்பார்க்கவும் வேண்டாம். பணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் நிறைய உழைச்சா மட்டுமே சம்பளம் உங்களுக்கு ஓரளவு கிடைக்கும். மகாலட்சுமியை தேடி ஓடினா உங்களுக்கு பணம் வராது. ஆனால் அவங்கள விட்டு நீங்கள் விலகி போனால் பணம் உங்களை தேடி வரும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பணம் தானாக உங்களை தேடி வரும். உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பணத்துக்கு இந்த ஆண்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மனிதாபிமானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தாவரங்களுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுங்க. தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றலாம். குருவிகளுக்கும் விலங்குக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் கொடுங்க. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வெயில் நேரங்களில் தண்ணி வைங்க. அதுக்கு ஏதாவது தெருநாயோ இல்லை ஒரு உயிரினமோ ஜீவராசிகளோ இருந்திருந்தால் அதுக்கு உண்டான ஈமச்சடங்குகளை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதே சமயத்தில் பசுமாடுகளுக்கு செவ்வாழைப்பழம் கொடுத்துட்டு வாங்க. செவ்வாழைப்பழம் பசுமாடுகளுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உங்கள் பாவ கர்மாக்கள் உங்கள் கஷ்டத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், நன்மைகளை உண்டாகும். உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம் தான் உங்களுக்கு உண்மையான லாபம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு பொது பலன் தான். முக்கியமாக கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய இது பலன்கள் தான். ஸோ கோச்சார பலன்கள் பார்த்தோன்னா மேக்ஸிமம் 20லேருந்து 25% வரைக்கும் தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75லேருந்து 80% வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நிர்ணயிக்கப்படும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.